இது இது ஒண்ணு உங்க கனவு இல்ல. இது இது நான் கண்ட கனவு. நம்ம 2 பேரோட கனவு. இந்த ஒரு நாளுக்காக தான் சந்தியா நம்ம இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டிருக்கோம். நீங்க இந்த கனவை நனவாக்க ராத்திரி பகலா போராடி இருக்கீங்க. ஆனா இன்னைக்கு அந்த உழைப்புக்கான பலன் கிடைச்சிருக்கு. அதனால இந்த மனசார நீங்க ஏத்துக்கணும் சந்தியா. நான் உங்க கூடவே இருப்பேன் சந்தியா. எப்பவும் நீங்க எங்க இருந்தாலும் நான் உங்க கூடவே இருப்பேன் சந்தியா. நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். நீங்க நிறைவேற்றுவீங்களா? சந்தியா, இனி வரப்போற அந்த காலம் எப்படி இருக்க போதும். ஆனா நாம கிடைச்சிருக்கிற இந்த நேரத்தை வீணடிக்க கூடாது. நமக்குன்னு கொஞ்சம் நேரம் கிடைச்சிருக்கு சந்தியா. அதை நம்ம சந்தோஷமா கழிக்கலாம். நீங்க இப்பவும் அழக்கூடாது. இங்கிருந்து கிளம்பி போகும்போது நீங்க அழக்கூடாது. எனக்கு நல்லா தெரியும், நம்ம 2 பேர் கண்ணிலையும் கண்ணீரை பார்த்தா 2 பேரும் தாங்க மாட்டோம். சத்தியம் பண்ணுங்க. ஏன் அழுறீங்க? என்னங்க, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கட்டுமா? சொல்லுங்க. நம்ம இன்னைக்கு ராத்திரி நம்ம தூங்காம முழிச்சிட்டு இருக்கலாமா? நமக்கு கிடைச்சிருக்கிற ஒவ்வொரு நொடியையும் நான் தூங்காம வாழணும்னு நினைக்கிறேங்க. இந்த நிமிஷங்களை என்னால மறக்கவே முடியாதுங்க. இந்த நினைவுகளை நான் உங்களுக்கு விட்டு வச்சிருக்கேன். இந்த நினைவுகளை நான் இங்கிருந்து எடுத்துட்டு போக ஆசைப்படுறேன். இந்த 11 மாசத்துக்கு நம்ம 2 பேராலையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்க முடியாது இல்லையா? பரவாயில்லையே, இந்த ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு சந்தியா. சந்தியா, இது உண்மையிலே நீங்க சொன்ன ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு. அப்படியே பண்ணலாம். அவ்வளவுதான். நாம தூங்கவே வேண்டாம். ராத்திரி பூரா நம்ம 2 பேரும் பேசிட்டே இருக்கலாம். இது நமக்குன்னு கிடைச்சிருக்கிற நேரம். சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? ஓர் புல்வெளி, அதில் ஆண் பெண் இரு பனித்துளி, பூமீது தூங்கிடும் ஒரு பூங்காற்று போலவே, ஓரிங்காரமே இரு நெஞ்சில் மௌனமாக கேட்குமே, ஆகாய மழையில் நீராடும் கூந்தலும் மீசையும், ஆகாய மழையில் நீராடும் கூந்தலும் மீசையும்.
யாரோடு யாருடல் யாரோ போனது வன்மம் ஆனது இன்பம் காற்றுக்கு எல்லை இல்லையே ஆகாய மழையில் நீராடும் கூந்தலும் மீசையும் ஆகாய மழையில் நீராடும் கூந்தலும் மீசையும் இளமை தூக்கத்தில் இரண்டு ஏக்கங்கள் பிடித்து பார்த்ததும் வண்ணங்கள் விரல்கள் கோர்த்துதான் திசைகள் மீறலாம் காற்றுக்கு எல்லை இல்லையே கடவுளே, எல்லாருக்கும் இந்த ஆசை நிறைவேற போறதில்ல. சின்ன வயசுல இருந்தே நான் கண்ட கனவு இன்னைக்கு நிறைவேற போகுது. உங்களுக்கு ரொம்ப நன்றி. என் வாழ்க்கையோட புதுமையான ஆரம்பம் அது. நீங்க என்னைக்குமே எனக்கு துணையா இருக்கணும். என்னோட வாழ்க்கையில எனக்கு நிறைய சக்தியை கொடுங்க. என் வாழ்க்கையில இருக்கிற எல்லா போராட்டங்களையும் நீங்க தான் தீர்த்து வைக்கணும். என் குடும்பத்தை நீங்க இருக்கீங்கிற நம்பிக்கையில நான் விட்டுட்டு போறேன். எல்லாரையும் நீங்க நல்லபடியா பாத்துக்கணும். ஆல் தி பெஸ்ட் சந்தியானி. சந்தியானி, நீங்க அங்க நிரூபிச்சு காட்டணும். என்னோட அண்ணி தான் எல்லாரை விடவும் பெஸ்ட்னு. சந்தியாக்கா, நான் சொல்ல மறந்து போயிட்டேன்க்கா. மாமா ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்போ உங்க அண்ணன் ஃபோன் பண்ணியிருந்தாரு. நான் அவர்கிட்ட பெரியவரோட நம்பர் கொடுத்திருந்தேன். அவர் உங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசினாராக்கா? அவர்கிட்ட இருந்து ஃபோன் வந்தது. நான் அவர்கிட்ட பேசிட்டேன். உங்களுக்கும் உங்க அண்ணனுக்கும் நடுவுல எப்பவுமே பிரிக்க முடியாத ஒரு அன்பு இருக்குன்னு தெரியும். கல்யாணமாகாத பொண்ணுங்க எல்லாம் அவங்களோட கல்யாண வாழ்க்கையை பத்தி தினமும் கனவு கண்டுகிட்டே இருப்பாங்க. ஆனா நீங்க மட்டும்தான் போலீஸ்காரமாகணும்னு புதுசா கனவு கண்டிருக்கீங்க. இப்ப உங்களுக்கு எப்படி இருக்கு சந்தியாக்கா, சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல? அதெல்லாம் இருக்கட்டும்க்கா, இந்த ட்ரைனிங்கை ஏன் அவ்வளவு தூரத்துல வைக்கிறாங்க? நம்ம ஊர்ல வைக்க முடியாதாக்கா? நம்ம ஊர்ல ட்ரைனிங் வச்சா அவங்க என்ன குறைஞ்சு போயிடுவாங்களா? ஒரு உண்மையை சொல்லட்டுமாக்கா, 11 மாசம் வரைக்கும் இவ்வளவு பெரிய குடும்பத்தை விட்டுட்டு உங்களால எப்படிக்கா இருக்க முடியும்? எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கலக்கா. என்னால இதெல்லாம் பார்க்க முடியல. அது மட்டும் இல்ல, பெரியவர் தனியா எப்படி இருப்பாரு? அட, ஏங்க அப்படி சொல்றீங்க? அக்கா ஒரு நல்ல விஷயமா தானே போறாங்க. இந்த 11 மாசமும் கண்ணிமிக்கிறதுக்குள்ள முடிஞ்சு போயிடும். அப்புறம் அக்கா எப்ப போலீஸ் ஆபீசரா திரும்ப வருவாங்களோ அப்ப நம்ம எல்லாரையும் விட மாமா தான் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. கரெக்ட் தான்.
கஸ்தூரி, சொல்லுங்க அண்ணி. அண்ணி, நீங்க போலீஸ் ஆபீசர் ஆயிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வந்துருங்க. ஒண்ணு தெரியுமா, நான் என்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் பத்தாததுக்கு ஊருக்கும் சொல்லி அனுப்பிச்சிட்டேன். என்னோட அண்ணி கூடி சீக்கிரமே போலீஸ் ஆபீசர் ஆயிட்டு வந்துருவாங்கன்னு சொல்லியிருக்கேன். ஒருவேளை உங்களுக்கோ இல்ல உங்கள யாருக்காவது ஏதாவது கஷ்டம் ஏதாவது பிரச்சனைனா ஓடி எங்க அண்ணி கிட்ட வந்துருங்கன்னு சொல்லியிருக்கேன். எங்க அண்ணி எல்லாத்தையும் பாத்துப்பாங்கன்னு சொல்லியிருக்கேன். ஆமா 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 கஸ்தூரி அக்கா, 11 மாசம் தானே, போறதே தெரியாது. சோட்டு, நீ நல்லா படிக்கணும்னு நான் இங்க இல்லைங்கிறதுக்காக படிப்புல கவனம் செலுத்தாம இருந்துராத. அண்ணே, நீங்களும் உங்க உடம்ப பாத்துக்கோங்க. எப்படி நீங்க எங்க நம்பர் 1 வந்தீங்களோ அதே மாதிரி நம்ம நாட்டிலையும் நம்பர் 1 வரணும். நான் கண்டிப்பா முயற்சி பண்றேன். கஸ்தூரி, சோட்டு நல்லா பாத்துக்க. சரி அண்ணி, நான் கண்டிப்பா சோட்டுவை நல்லபடியா பாத்துக்கிறேன் அண்ணி. ஆனா நீங்க உங்க உடம்ப நல்லா பாத்துக்கோங்க அண்ணி. நான் நல்லபடியா பாத்துக்கிறேன், நீ அழாம இரு. எதுக்கு கஸ்தூரி அழுதுட்டு இருக்க? சந்தியா இங்க இருந்து எப்படி போறாளோ அப்படியே திரும்ப வந்து சேருவா. ஏன் சரோஜா இப்படி பேசுற? எப்படி போறாளோ அப்படி வரமாட்டா. இவ போலீஸ் ஆபீசரா வரப்போறா. இந்த அழுமூஞ்சிங்க இருக்காங்க பாத்தியா, இவங்கள லத்தியால் அடிச்சு சரி பண்ணிடுவா. ஆமாப்பா, அதுவும் நம்பர் 1 ஆபீசர். பாத்தியா, எல்லாரும் குழந்தைங்க மாதிரி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. என்னப்பா, சந்தியா எவ்வளவு பெரிய காரியத்தை செய்யறதுக்காக போய்கிட்டு இருக்கா. அவளை சந்தோஷமா வழி அனுப்பி வைங்க. அவ திரும்பி வந்த உடனே நம்ம சந்தோஷம் ரெட்டிப்பாக போகுது. அம்மா மீனாட்சி, லட்டுவை டப்பால எடுத்து வச்சிருக்கல? ஆமா அத்தை, பேக் பண்ணிட்டேன். முழுசா 30 இருக்கு. 30? இல்ல இல்ல, நான் உன்கிட்ட 35 லட்டு கொடுத்தேன். பாக்கி இருந்த 5 லட்டு எங்க? அத உன் வயித்துக்குள்ள ரொப்பிட்டியா என்ன? இல்ல இல்ல, அப்படிலாம் இல்ல அத்தை. அது ரொம்ப ருசியா இருந்துச்சா, எனக்கு சாப்பிடணும் போல ரொம்ப ஆசையா இருந்துச்சா, அதான் சாப்பிடலாம் நினைச்சேன். ஆனா எனக்கு உடனே சந்தியா முகம் ஞாபகம் வந்துருச்சா. அவங்க ட்ரைனிங்ல ஏற்கனவே கஷ்டப்படுவாங்கல்ல, இதுல நான் வேற லட்டு சாப்பிட்டா அதான் என் வாயை மூடிக்கிட்டேன். நான் சாப்பிடல அத்தை. இல்லம்மா, நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. இன்னொரு டப்பால உனக்கும் பிரீத்திக்கும் லட்டு எடுத்து வச்சிருக்கேன். எனக்கு எல்லாரும் ஒண்ணுதான். பிரீத்தி, உனக்கு பிடிச்ச வேலை உனக்கு கிடைச்சிருக்கு. கடுமையா உழ என்ன? நம்ம குடும்பத்துல இருக்கிற 2 கடைங்க மாதிரி உன்னோட கடையும் ரொம்ப ஃபேமஸ் ஆகணும். கண்டிப்பா அண்ணே. பிரீத்தி முழுசா உழைப்பா. அப்புறம் நீங்க எங்களை பத்திலாம் கவலைப்படாதீங்க. கவனமா இருங்க, சந்தோஷத்தோட ட்ரைனிங் முடிங்க. எனக்கு 2 மச்சினனுங்களும் தங்கச்சிங்களும் இருக்காங்க. ஒரு அழகான நாத்தனார் இருக்கா. அதனால நான் இதுக்காக கவலைப்படணும்.
சவிதா, அண்ணி, சந்தியா அண்ணி எனக்கு உங்க ஞாபகமாவே இருக்கும். இப்படி நான் அழுதுட்டே இருந்தா எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். நான் என்ன ஒரேடியாவா அந்த ஊர்ல இருந்துட போறேன்? வெறும் 11 மாசம் தானே. இல்ல சந்தியா அண்ணி, நீங்க உண்மையிலேயே ரொம்ப நல்லவங்க. நீங்க இல்லனா யார் கூட அண்ணி பேசுவேன்? என் கூட பேசு. நீ சும்மா உன்னோட வருங்கால கணவருக்கே போன் பண்ணாத, எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் பண்ணு. சரி, அழக்கூடாதுன்னு. சரி வா. இங்க பாருமா, எல்லாரும் குழந்தைங்க மாதிரி அழுது முடிச்சிட்டாங்க. என்னம்மா இது? சந்தியா எவ்வளவு நல்ல காரியத்துக்காக போய்கிட்டு இருக்கா. அவளை சந்தோஷமா வழி அனுப்பி வைங்களேன். அவ திரும்பி வரும்போது நம்ம எல்லாரோட சந்தோஷமும் ரெட்டிப்பாயிடும். இல்ல சரோஜா? சூர்யாண்ணா, ரிக்ஷா வந்துருச்சு. கிளம்புங்க. வாங்க. சந்தியா மருமகளே, எங்க எல்லாரோட ஆசீர்வாதமும் உன் கூடவே இருக்கும். உன்னோட வீட்டையும் குடும்பத்தையும், அப்புறம் இந்த தெருவையும், அதோட இந்த ஊரையும் பெருசு பண்ணணும் சந்தியா. உன்னோட போட்டோ பத்திரிக்கையில வந்துச்சுன்னு வச்சுக்கோ, நாங்க எல்லாம் பெருமையா பேசிக்குவோம். இங்க பாருங்க, இதுதான் எங்க சந்தியா மருமக. எங்க தெரு முழுக்க இவதான் சாதிச்சிருக்கான்னு. நல்லா இருமா சந்தியா. நல்லா இருமா. ஆண்டவா ராமா. மெதுவா. அப்பாடா. பாத்து பத்திரமா இருங்க. பத்திரம். நான் போயிட்டு அண்ணா, சீக்கிரமா கொஞ்சம் மெதுவா போங்க. காப்பாத்து. பாத்து போங்க. பாத்து போயிட்டு வாங்க. எல்லாம் ஜாக்கிரதையா நல்லபடியா நடக்கணும் கடவுளே. டீ காஃபி, சுட சுட டீ காஃபி. டீ அண்ணா, டீ வேணுமா? சூடாக இருக்கு. டீ காஃபி, முறுக்கு, பிஸ்கட்டு. அண்ணா, டீ வேணுமா? சூடாக இருக்கு. அண்ணா, கொஞ்சம் வழி விடுங்கண்ணா. அண்ணா, வழி விடுங்க. இந்தாங்க. வேர்க்கடலை. எனக்கு வேர்க்கடலை கொடு. எவ்வளவுக்கு? 2 ரூபாய்க்கு கொடு. 2 ரூபாய்க்கெல்லாம் கடலை கிடையாதுப்பா. குறைஞ்சது 5 ரூபாய்க்குன்னா வாங்கிக்க. 2 ரூபாய்க்கு கிடைக்காதா? வேர்க்கடலை தானே கேட்டேன். 2 ரூபாய்க்கு சுண்டல் கொடுத்துரு. ஏன்பா, விலைவாசி எல்லாம் அதிகமாயிட்டு இருக்கு, தெரியாதா? விலைவாசியா? என்ன விலைவாசி? எப்படிப்பட்ட விலைவாசி? யாரா இருந்தாலும் என் முன்னாடி வந்து நிக்க சொல்லு, நான் பேசிக்கிறேன். வெங்காயம் அதிக விலை, சக்கரை அதிக விலை, எல்லாமே உனக்கு விலைவாசி அதிகமாயிருச்சா? ஏழை மக்கள்லாம் வாழவே கூடாதா என்ன? இப்ப இந்த சாதாரண வேர்க்கடலை கூட விலை அதிகமாயிருச்சா? அப்பா இருங்கப்பா. வாய மூடிக்கிட்டு நீ கொடு. சரி, 3 ரூபாய்க்கு கொடுப்பா. 3 ரூபாய்க்கு கொடு. ஹலோ, 3 ரூபாய்க்கெல்லாம் கொடுக்க முடியாதுப்பா. என்னப்பா சொல்ற? பெருசா வாங்குற மாதிரி கூப்பிட்டுட்டு 2 ரூபா 3 ரூபான்னு பேர போடா. நாங்க வேர்க்கடலை. அந்த சாப்பாடு எடு. ஆண்டவா ராமா, உங்க மூளை என்ன குழம்பி போயிடுச்சா? இப்பதான் விடிஞ்சிருக்குங்க.
மத்தியானத்துக்கு இன்னும் நிறைய நேரம் இருக்குல்ல, அப்ப பாத்துக்கலாம். என்ன சரோஜா, இந்த வயசுல கூட சாப்பிடுறதுக்கு டைம் இருக்கா என்ன? எப்ப பசிக்குதோ அப்ப சாப்பிட வேண்டியதுதான். மாமா, நான் உங்களுக்கு நம்ம வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்திருக்கேன், நீங்க அதே சாப்பிடுங்க. சரிம்மா. பாத்தியா சரோஜா, சந்தியா என்ன எப்படி பாத்துக்கிறா பாத்தியா? ஆனா நீ என்னங்க மாமா? எனக்கு வேண்டாம். எனக்கு மட்டும்தான் பசிக்குது போல இருக்கு, சாப்பிட்டுக்கிறேன். அந்த பயலோட கடலையை விட சந்தியா பண்ண இது ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்குமா. இந்தாம்மா.